வரகாத்துஹு. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினம்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய 3வது அத்தியாயமான ஆலு இம்ரான் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் இறை நம்பிக்கையாளர்களினுடைய தன்மை எப்படி இருக்கும், வெற்றியாளர்கள் யார் என்பதை இறைவன் கூறும் பொழுது அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல் கானிதீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். இறைவன் ஒவ்வொரு தன்மையும் இறைவன் குறிப்பிடுகிறான். முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள், உண்மை பேசுபவர்களாக இருப்பார்கள், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழிப்பவர்களாக இருப்பார்கள். இறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், சஹர் நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுபவர்களாக அவர்களை நீங்கள் காண்பீர்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இந்த தன்மைகள் எல்லாம் வெற்றியாளர்களினுடைய தன்மை என்று இறைவன் சுட்டி காட்டுகிறான். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தன்மைகளையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தன்மை, நம்ம பலர் இடத்துல காணப்படாத ஒரு தன்மை என்னன்னா, சஹர் நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள். யோசித்து பாருங்கள், எத்தனை மக்கள் சஹர் நேரத்துல பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறோம், எத்தனை மக்கள் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், பல மக்கள் பாவ மன்னிப்பு தேடுவதே கிடையாது. அதிலும் குறிப்பாக அல்லாஹ் நேரத்தை சொல்லி சொல்றான், சஹர் நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அந்த நேரத்தில் தேடப்படக்கூடிய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் ஏற்றமான ஒரு நேரம். எத்தனை மக்கள் சஹர் நேரத்தில் விழித்திருக்கிறோம். இந்த ரமலான் மாசம் 30 நாள், இந்த 30 நாள் சஹர் செய்யணுமே, நம்ம ஏதாவது உணவு உட்கொண்டுட்டு அப்புறமா நோன்பு இருக்க வேண்டுமே என்கின்ற காரணத்தினால் சஹருக்கு விழித்திருக்கிறோம். ரமலானுக்கு முன்னாடி நம்முடைய நிலைமையை பாருங்க. ரமலானுக்கு முன்பாக ஒரு நாளாவது சஹர் நேரத்தில் விழித்திருப்போமா? பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு நோன்பு நோக்க கூட வேணாம். தஹஜ்ஜுதினுடைய இறுதி நேரம், அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள் அடிவானத்திற்கு வந்து அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பார்த்து கேட்பான், பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா? நான் பாவத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். என்கிட்ட ஏதாவது உதவி தேடுங்க, உதவியை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். என்னிடத்துல நீங்க என்ன கோரிக்கை வேணாலும் வைங்க, அதை நான் உங்களுக்கு நிறைவேற்றுவதற்கு தகுதியாக இருக்கிறேன், வந்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் தான் நம்மில் பல மக்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்போம். சுபு தொழுகைக்கும் எழுந்திருக்காதவர்களாக பலர் இருக்கிறோம். இந்த ரமலான் மாசம் எடுத்து பாருங்க, இத்தனை சஹர்களை தாண்டி வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 28 நாட்கள். இந்த 28 நாட்களும் நம்மளால எப்படி சஹருக்கு எந்திரிக்க முடிஞ்சு? அதுக்கு முந்தின நாள் தான் பார்த்தோம்னா சுபு தொழுகைக்கு எந்திரிக்க முடியலையே. ஆனால் அதற்கு முன்பாகவே சஹருக்கு எழுந்து தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து உணவை உட்கொண்டு விட்டு சுபு தொழுகைக்கு வரக்கூடிய நிலைமையில இன்றைக்கு ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். ஆனால் ரமலானுக்கு முன்பாக நம்முடைய நிலைமை, நம்மால் முடியும், இருந்தாலும் நம்மில் பலரால் அதை செய்வதற்கு முற்பட்டு வர மாட்டேங்கிறோம். பாவ மன்னிப்பு தேடுவதால் இறைவன் மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறான். பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த ரமலான் மாதத்தை நாம் கடந்து சென்று விட்டால் இந்த ரமலானே நம்முடைய மூக்கு மண்ணை கவி நாம் நாசமாகுவதற்கு தகுதியான ஒரு ரமலானாக இருக்கும் என்று நபிகளார் எச்சரித்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் தவறாமல் இந்த சஹர் நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு அதில் அதிகமாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து பாதுகாவல் தேடி பாவ மன்னிப்பிற்கான அதிகமான பிரார்த்தனைகளை செய்து பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நல்லடியார்களாக ஒரு ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.